பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், துவரம்பருப்பு வேகுது. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறி போட்டுக்கலாம். இது வந்து அந்த காலம் ஸ்டைலுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு தாளித்து கொட்டுறது. இன்னும் இப்போ உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக சமைக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து எவ்வளவு வந்து துவரம்பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் புளிப்புக்கு தேவையான அளவு 2 தக்காளி, 3 தக்காளி, சின்ன தக்காளியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன காய்கறி வேணுமோ, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் அவரைக்காய், அப்புறம் அரசாணிக்காய், இந்த மாதிரி முருங்கைக்காய், தேவையான காய்கறியை அதற்குள்ளேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா குழைய வேக விடுங்க. பாருங்கள், காய்கறி, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா குழைய வேகுது. நல்லா குழைய வந்ததுக்கப்புறம் பருப்பு கடையில் மற்ற வச்சு ஒரு கடைஞ்சிடணும். கடைஞ்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க. நல்லா குழைய வந்துருங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி வரமிளகா, வெறும் வெங்காயம், சீரகம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கி தாளித்து இதில் போட்டுறோம். இதில் போட்டு பருப்பு கடையில் மற்ற வச்சு ஒரு கடைஞ்சோன்னா அவ்வளோதான், துவரம்பருப்பு ரெடி. இந்த கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். வந்து ஒரு சொலை புளி கரைச்சி இதில் ஊற்றுனீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு, கத்திரி, அந்த காய்கறி சேர்த்துக்கிறனால இந்த ஒரு சொலை புளி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக புளி ஊற்றணுங்க. ஒரு சொலை புளி எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து கரைச்சி இந்த ப்ராசஸில் ஊற்றுனீங்க அப்படின்னா, கொதிக்கிறதுலேயே அதையும் போட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது இல்லாமல் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, வந்து ஆஸ் யூஷுவல், அதாவது தேவையான அளவு தண்ணி, துவரம்பருப்பு, மஞ்சள்தூள், விளக்கெண்ணெய், தக்காளி, தேவையான அளவு காய்கறிகள், புளி, ஒரு சொலை புளி கரைச்சி ஊற்றிட்டு, கல்லுப்பு, சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சாம்பார் தூள், அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம், சீரகம், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, காற்றுக்கு தகுந்த மாதிரி மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து இதில் கொட்டி பருப்பு கடையில் மற்ற வச்சு ஒரு கடைஞ்சிங்கன்னா துவரம்பருப்பு ரெடி. இதில் வந்து கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி ஒன்று செய்வாங்க. அந்த டேஸ்ட்டு வரணும் அப்படின்னா, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, அப்புறம் ஒரு பத்தை தேங்காய், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சிறிதளவு, அதுக்கப்புறம் வந்து என்ன சீரகம் 4, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த 4 பொருள் மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா நொய்ய அரைச்சிருங்க. அரைச்சி இது கூட சேர்த்துனீங்க அப்படின்னா அப்படியே அந்த கல்யாண வீட்டு சாம்பார் வருங்க. கருவேப்பிலை, சீரகம், பொட்டுக்கடலை, தேங்காய் ஒரு பத்தை, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தேங்காய், பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, சீரகம், புளி கூட ஆஸ் யூஷுவலுங்க, சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், சாய்ஸ் தான். அரைச்சி இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, தேங்காய், சீரகம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றும்போது உங்களுக்கு பேஸ்ட்டாக இதில் ஊற்றி அப்படி கொதிக்க வரும்போது அப்படியே வேக அந்த கொதிக்க அந்த ஃப்ளேவர் வருங்க. சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்குங்க. அப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் உங்களுக்கு சாம்பாரை வந்து நல்ல டேஸ்ட்டு, நல்லா டீப்பாக எசன்ஸ் எல்லாம் இறங்கும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மிச்சம் வைக்காமல் வேணுங்கிற அளவுக்கு சாம்பார் தீர்ந்து போகிற அளவுக்கு ஊற்றி சாப்பிட்ருவீங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நார்மல் நான் சொன்ன மெத்தடு. அது கூட அதையும் சேர்த்து அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.